ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய ஜோஹோ நிறுவன முதன்மை செயல் இயக்குநர் ஸ்ரீதர் வேம்பு, தொழில்நுட்பத்தில் முன்னேறினால் இந்தியா வலிமையான நாடாக மாறும் என்றார். எவ்வளவோ பிரிட்ஜஸ் கட்டணும், எவ்வளவோ சேட்டலைட் விடணும், எவ்வளவோ செமிகண்டக்டர் சிப் டிசைன் பண்ணணும், எவ்வளவோ ராக்கெட் விடணும். இது எல்லாமே நம்ம நாட்டில் நடக்கணும்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறை இன்ஜினியராக வரவங்க கையில் தான் இருக்குது. எவ்வளோ ரோபாட்ஸ் டிசைன் பண்ணோம். சாட் ஜிபிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நாட்டில் ஏன் சாட் ஜிபிடி செய்யலை அந்த கேள்வி கேட்கணும். நம்ம இங்கேயே செய்யலை. சாம் ஆல்ட்மன் வந்தார் இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி இந்தியாவில் செய்ய முடியுமா அப்படின்னா இந்தியாவிலலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். செஞ்சு காட்டணும். நம்ம அந்த மாதிரி அதை விட இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நம்ம காட்டணும். நம்மளால் ஒரு ஐஃபோன் செய்ய முடியுமா, அதில் இருக்கிற அந்த M3 சிப் செய்ய முடியுமா, அதில் இருக்கிற அந்த கேமரா அட்வான்ஸ் கேமரா செய்ய முடியுமா. இப்போ ஹுவாவேயில் ஒரு ஃபோன் போட்டிருக்காங்க, 2 ஃபோல்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். 3 ஃபோல்டு. அதாவது ஃபோல்டு இப்படி மட்டும் இல்லை, 3 இருக்குது. அது ஒரு டேப்லெட்டாக மாறுது. ஒரு ஃபோன் ஒரு டேப்லெட்டாகவே மாறுது. இது ஏன் நம்ம நாட்டில் செய்ய முடியாது? ஏன் இங்கே செய்ய முடியாது? இதுதான் நம் நாட்டின் எதிர்காலமே. இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா வறுமையிலே இருப்போன்னு டிசைட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா வறுமை தான் நமக்கு. இதை செஞ்ச முடிஞ்சாதான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு வரும். செழுமையான நாடாக முடியும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி இந்த இன்ஜினியரிங் அவர் ஃப்யூச்சர். அதற்கு தான் இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷன், இந்த முழு தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாமே மாற வேண்டும். அதில் இந்த காலேஜ் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு முன்னோடியாக இருக்கிறது நம்ம தேசத்துக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதில் அது சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதை சொல்லும் போது இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட முக்கியமான காம்படிஷனே கிரேட் பாயிண்ட் ஆவரேஜாக இருக்கும். எத்தனை மார்க் வாங்குகிறோம், அது எத்தனை கிரேடு வாங்குகிறோம், அதில் தான் காம்படிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேக் காம்படிஷன் அப்படின்னு. அந்த போட்டியில் அர்த்தமில்லாத போட்டி. அது அர்த்தமில்லாத போட்டி. அப்போ உண்மையான போட்டி என்னன்னா, சாட் ஜிபிடியை விட நல்ல ஏஐ பண்ண முடியுமா, கூகுளை விட நல்லா சர்ச் பண்ண முடியுமா, மைக்ரோசாஃப்டை விட நல்ல ஆஃபீஸ் ஸ்வீட் பண்ண முடியுமா, அதை விட நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண முடியுமா, ஆப்பிளை விட நல்ல கம்ப்யூட்டர் பண்ண முடியுமா, அதை விட நல்ல ஃபோன் பண்ண முடியுமா, டெஸ்லாவோட நல்ல எலக்ட்ரிக் கார் பண்ண முடியுமா. அதுதான் காம்படிஷன். அதுதான் உண்மையான போட்டி. அந்த போட்டிக்கு தான் நீங்கள் வரணும். இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் அந்த போட்டியில் தான் இப்போ நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு தான் அந்த ரியல் போட்டி ஆரம்பிக்குது. நம்ம நாட்டில் என்ன செஞ்சிட்டோம், அந்த கல்வியும் போதே போட்டி மனப்பான்மையை உருவாக்கி கல்வியை போட்டியாக்கிட்டோம். கல்விக்கு அப்புறம்தான் அந்த போட்டியே, உண்மையான போட்டியே உருவாக்குது. இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுவிட்சர்லாண்டில் கல்வியும் போது அவ்வளோ போட்டி இருக்காது. அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்ச அப்புறம் தான் போட்டி வரும். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வரும். இந்த ப்ராடக்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், நம்மளோட சாட் வாட்ஸ்அப்பை விட பெட்டராக இருக்கணும். அதுதான் உண்மையான போட்டி.